கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹீரோ ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிளாக் ஹோலை பற்றி தான். இந்த பிளாக் ஹோலுக்கு ஏன் பிளாக் ஹோல்னு பேர் வந்துச்சு, இந்த பிளாக் ஹோல் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்பேஸில் இருக்குது, இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய தனித்துவம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு போதே ஃபேக்ட்டுமச்சா. பிளாக் ஹோல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். புவி ஈர்ப்பு விசை. இந்த கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளாக் ஹோலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா பிளானட் ஸ்டார்ஸ் எதாக இருந்தாலும் எல்லாத்த விட கிராவிட்டி அதிகமாக எதுக்கு இருக்குன்னா பிளாக் ஹோலுக்கு மட்டும்தான். நான் ஏன் கிராவிட்டி பற்றி சொன்னேன்னா பிளாக் ஹோலுக்கு கிராவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் பிளாக் ஹோலை சுற்றி இருக்க எந்த ஒரு லைட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இது இழுத்துரும். இதனால் அதுக்கு கலரே கிடையாது. அதனால் அதுக்கு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிளாக்னா ஒரு கலரே கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு கலரை தான் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல்லே கிட்டத்தட்ட 2 விதமான பிளாக் ஹோல் சொல்கிறாங்க. ஒன்று ஆட்டமோட சின்னதாக இருக்குமாமா, ஆனால் அதோட வெயிட் மவுண்டெயினோட 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குமாமா. இந்த மாதிரி பிளாக் ஹோல் இந்த யூனிவர்ஸ் உருவாகும் போதே இந்த பிளாக் ஹோல் உருவாயிடுச்சாமா. ஆனால் இன்னொரு விதமான செகண்ட் டைப் ஆஃப் பிளாக் ஹோல் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் தான் இப்போ ரீசெண்டாக பிளாக் ஹோல் பற்றி நம்ம பிக்சர்ஸ் பார்த்தோம்ல, அந்த பிளாக் ஹோல் தான் செகண்ட் டைப் ஆஃப் பிளாக் ஹோல். இந்த செகண்ட் டைப் ஆஃப் பிளாக் ஹோல் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோலோட வெயிட் நம்ம எர்த் பக்கத்தில் இருக்க சன்னோட 20 டைம்ஸ் அதிகமாக இருக்குமாமா அந்த ஸ்டெல்லார் பிளாக் ஹோலோட மாஸ். இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோலில் 1 மில்லியன் சூரியன் சேர்ந்தா அதோட வெயிட்டாமா. அது மட்டும் இல்லை, அதில் கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் எர்த்தை அது மேலே ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமாமா. அந்த அளவுக்கு அந்த பிளாக் ஹோல் ஸ்பேஸும் அந்த அளவுக்கு அந்த பிளாக் ஹோலோட மாஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மில்கி வே கேலக்ஸியோட சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது எர்த்தும் மில்கி வே கேலக்ஸியில் தான் இருக்குது. அப்போது நம்ம எர்த்தை அந்த பிளாக் ஹோல் புல் பண்ணிடுமா இழுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எர்த்துக்கு ரொம்ப பக்கத்துலலாம் அந்த பிளாக் ஹோல் கிடையாது, ரொம்ப தூரத்தில் தான் அந்த பிளாக் ஹோல் இருக்குது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டாரோ இல்லை ஒரு பிளானட்டோ அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அந்த பிளானட்டை சுக்குநூறாக உடச்சிருமா. அந்த பிளாக் ஹோல் சுக்குநூறாக உடச்சி ஃபுல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணிடும். இது ஒரு ஸ்டார் அந்த மாதிரி கூட இல்லைங்க, ஒரு சன்னையே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இதுக்கிட்ட பவர் இருக்குது, அந்த அளவுக்கு இதுக்கிட்ட கிராவிட்டியும் இருக்குது. சரி, ஏன் இந்த பிளாக் ஹோலை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, இதுக்கு என்ன அவ்வளோ பெரிய நேச்சர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் உருவாகுறது அப்படின்னு கேட்டாங்க பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பிக் பேங் தியரியே உருவானதுக்கு இது உருவாகி அதுக்கப்புறம் வந்ததுக்கு காரணமே பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எர்த்து சன்னை ரெவல்யூஷன் பண்ணிருக்கு. அந்த மாதிரி சன்னு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு கண்டிப்பாக சுற்றி தான் இருக்கணும். அதாவது மொத்தமாக இந்த சோலார் சிஸ்டமே அப்படிங்கும்போது ஒரு சென்டர் அப்படின்னு வரும்போது பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா இப்போ மில்கி வே கேலக்ஸிக்கு சென்டரில் பிளாக் ஹோல் இருக்குது. அப்போது நம்ம சன்னு எர்த்து எல்லாமே அந்த பிளாக் ஹோலை சுற்றி தானே இருக்கணும், கரெக்டு தானே? அப்போது இந்த பிளாக் ஹோலுக்கு நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்க சன்னை இழுக்கிற அளவுக்கு கிராவிட்டி இருக்குது. அப்போது அதுதானே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் யூனிவர்ஸில். இந்த எர்த்து சன்னு மூணு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பிளானட் ஸ்டார்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பிளாக் ஹோல் உருவாகிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் தான் ஒரு சென்டர், ஒரு ஹீரோ ஆஃப் த யூனிவர்ஸ். மினியேச்சர் பிளாக் ஹோல்ஸ், அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல டைப் 1 பிளாக் ஹோல் அப்படின்ட்டு, அந்த பிளாக் ஹோல் தான் பிக் பேங் தியரிக்கு அப்புறம் உருவான முதல் ஆப்ஜெக்ட். ஏன்னா இப்போ பிக் பேங் தியரிங்கன்னா என்னென்னு நமக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து இந்த மாதிரி பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் அதெல்லாம் உருவாச்சு அப்படின்ட்டு. அப்போது இது எல்லாமே வெடித்து செதறும் போது ஒரு இழுக்கிற அளவுக்கு அதெல்லாம் வெளியே போனாலும் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு அசம்ஷன் தான், ஒரு தியரி தான். இந்த பிளாக் ஹோல் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு. அது வெடித்து செதறினது எல்லாமே ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இடத்துல இருக்கணும், அதை பிடிச்சி வைக்கணும், அதை புல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் ஹோல் உருவாயிருக்கு. இந்த பிளாக் ஹோல் நம்ம மினியேச்சர் பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். அது சன்னை விட கம்மியான மாஸில் தான் இருந்திருக்கு. சரி, முதல் உருவான பிளாக் ஹோல் அப்படி உருவாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் ஃபார்மான பிளாக் ஹோல்ஸில் எப்படி உருவாச்சுன்னா, ஸ்டார்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்டார்ஸ்லாம் ஹைட்ரஜன் கேஸ்லாம் இருக்குமாமா. ஒரு ஸ்டாரோட லைஃப் ஸ்பேன் முடியும் போது எவ்வளோ பில்லியன் இயர்ஸ் அதோட லைஃப் ஸ்பேன், அது முடியும் போது அதோட ஹைட்ரஜன்லாம் ஃப்யூஸ் ஆகி ஹீலியமாக மாறும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோ, ஒயிட் கலர் க்ளோ வருமா. அந்த க்ளோ வந்ததுக்கப்புறம் அப்படியே அதோட ஃபுல் எனர்ஜியும் யூஸ் பண்ணி அது பிளாக் ஹோலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உடஞ்சி சுருங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சைஸுக்கு போய் அதுக்கப்புறம் அது பிளாக் ஹோலாக உருவாயிரும்
அதுக்கப்புறம் அதோட கிராவிட்டி தன்மை அது எல்லாமே டென்சிட்டி எல்லாமே மாறிடும், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அதாவது அந்த ஹீலியம் இருக்குல்ல, அது வந்து நியூக்ளியர் ஃபியூவலாக மாறி அதோட ஃபுல் எனர்ஜியும் அது வந்து இழுக்கிறதுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு அதாவது ஸ்டார் வந்து லைஃப் ஸ்பேனை முடிஞ்சு அது டெத் ஆகுதுல, அதுக்கு பேர் ஸ்டெல்லார் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டெல்லார் டெத்தில் தான் வந்துட்டு ஒரு பிளாக் ஹோல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் மட்டும்தான் ஸ்டாரில் இருக்குமானா அப்படிலாம் இல்லை, அயன் அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி வெடித்து செதறி போகிற எலமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் சேர்ந்து தான் வந்துட்டு நம்ம பிளானட்டில் உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிளாக் ஹோலை சுற்றி அந்த நெருப்பு எரியுதுல, அந்த ஹாட்ரா அந்த தீ எல்லாம் இருக்குல்ல, அப்போ அந்த டார்க்காக இருக்கிற அந்த சைடுக்கு பக்கத்தில் அந்த ஃபயர் எப்படி இருக்குது, அது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டார் வந்து பர்ஸ்ட் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ஃபயர் அதில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்ல, அந்த எக்ஸ்ப்ளோஷன் தான் வந்து அந்த ஃபயருக்கு காரணம். அந்த நியூக்ளியர் ஃபியூவல் தான் அதுக்கு காரணம். அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா. நம்ம கண்ணோ இல்லை கேமராவோ இல்லை ஒரு டெலிஸ்கோப்போ யூஸ் பண்ணி நம்மளால் பிளாக் ஹோலை கேப்சர் பண்ணவே முடியாது. சரி, அப்புறம் எப்படி ஏப்ரல் 2019 அன்னைக்கு இந்த மாதிரி பிளாக் ஹோலை கேப்சர் பண்ணி ஃபோட்டோ போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எலக்ட்ரோமேக்னட் ஸ்பெக்ட்ரம்ஸ்லாம் இருக்கும்லங்க, இந்த எக்ஸ்ரே வேவ்ஸு அந்த மாதிரி நிறைய வேவ்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த வேவ்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பிளாக் ஹோலை கேப்சர் பண்ணி இதுதான் பிளாக் ஹோலோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு அஸ்ட்ரானமர்ட்டோ இல்லை ஒரு மனுஷனே வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் வந்துட்டு பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு மீட்டர் ஹைட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவனை வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிடுமாமா. ஒரு 100 மீட்டர் அளவுக்கு அதை ஃபுல்லாக அவனை ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறம் அவனை ஸ்குவீஸ் பண்ணி அவனை அப்படியே புழிஞ்சு அதை பிளாக் ஹோல் அப்படியே இழுத்துருமா. யோசிச்சு பாருங்கள், யோசிக்கவே எப்படி இருக்குது. அப்போ பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் இப்படி இருக்கும். ஆனால் அந்த படத்தில் தான் பிளாக் ஹோல் வழியாக போனால் டைம் ட்ராவல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிளாக் ஹோல் வழியாக போகலாம். ஃபஸ்ட் ஆக்சுவலாக வந்து பிளாக் ஹோலே யாராலையும் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக இழுத்துரும். அப்படி இருக்கும்போது நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு தான் இப்போ வரைக்கும் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போதோ தெரில. சரி, இன்றைக்கி பார்த்த விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.